இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு தண்ணி பத்தாது, நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்பு கெட்டியாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கையில் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கடலெண்ணெயை ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு கடலெண்ணெயை சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ரொம்ப முக்கியம், மீன் குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு சேர்த்து 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற மிளகு பூண்டையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். கறிவேப்பிலையை தூவிக்கலாம். மீன் குழம்புக்கு நான் புளியே ப்ளஸ் மாங்காய் சேர்க்குறதுனால தக்காளி கம்மியாக போடுறேன். நான் 2 தக்காளி ப்யூர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் இப்போ திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் மாங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை எடுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் செப்பரேட்டாக நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைசலை சேர்த்துக்கலாம். கரைசல் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் இருக்கான்றது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். லைட்டாக மெதுவாக கலர்னா போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயை அரைச்சி அதனுடைய விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதி வந்ததும் மல்லித்தழையும் கறிவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது சுவையான கட்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவீங்க.